காதல். நான் உன்னை நீங்க மாட்டேன், நீங்கினால் தூங்க மாட்டேன். சேர்ந்ததே நம் ஜீவனே சுந்தரி, கண்ணால் ஒரு சேரி சொல்லடி இந்நாள் நல்ல தேரி. என்னையே தந்தேன் உனக்காக, ஜன்மமே கொண்டேன் அதற்காக. சிவப்பு விளக்கு பகுதியில் கழிந்த தன் இளம்பராயத்து வாழ்க்கை, பாலியல் தொழிலாளியான தன் தாய் மீது கொண்ட பாசம், இவற்றின் குற்ற உணர்வால் மனப்பிறழ்வுக்குள்ளாகும் குணா என்ற குணசேகரனுக்கு ஒருவன் வழங்கும் ஆலோசனை பல விபரீதங்களுக்கு வழிவகுக்கின்றது. ஒரு நல்ல பெண்ணை பௌர்ணமி நாளில் திருமணம் செய்து கொண்டால் நீ சுத்தமாகி விடுவாய் என அவன் வழங்கிய அபத்தமான ஆலோசனையால் உந்தப்படும் குணா, தான் மனதிற்குள் உருவகித்து வைத்திருக்கும் அபிராமி போன்ற ஒருத்தியை பலவந்தமாக கொடைக்கானலுக்கு கடத்தி செல்கின்றான். குகையொன்றில் சிறை வைத்து தன் அன்பால் அவளை திக்குமுக்காட வைக்க பார்க்கின்றான். ஆரம்பத்தில் அவள் வெறுத்தாலும் அவனது பாசத்தால் வெகுளித்தனத்தால் அவளும் பின்னர் கவரப்படுகின்றாள். அந்த சூழலில் இடம்பெறும் கண்மணி அன்போடு பாடல் மலைப்பிரசங்கத்தை ஞாபகப்படுத்தும் ஒன்றாக அமைகின்றது. கடிதப்பாணியில் மேஜர் ஸ்கேலில் அமைகின்ற இந்த பாடலில் குணாவின் வெகுளித்தன்மையை மிக அழகாக கமலஹாசன் வெளிப்படுத்தியிருப்பார். அவருடன் இதில் ஜோடியாக நடித்தவர் பம்பாயைச் சேர்ந்த ரோஷினி. கொடைக்கானல் மலை மீது அமைந்துள்ள 700 அடி அதள பாதாளத்தின் டெவில் கிச்சன் என்ற பேய் குகையில் இந்த பாடலுக்கான படப்பிடிப்பு இடம்பெற்றது. 1991 வெளியான இந்த படத்தை இயக்கியவர் சந்தான பாரதி. ஒளிப்பதிவை வேணு கையாண்டார். எஸ் ஜானகியும் கமலஹாசனும் இந்த பாடலை அனாயசமாக பாடி கலகலப்பாக்குவார்கள். கண்மணி அன்போட காதலன், நான் எழுதும் கடிதம் இல்ல கடிதமே இருக்கட்டும். படி. கண்மணி அன்போடு காதலன், நான் எழுதும் கடிதமே. பாட்டாவே படிச்சிட்டியா? அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்னல, இங்க பொன்மணி போட்டுக்க. பொன்மணி, உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம். பொன்மணி, உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே. உன்னை நினைச்சு பார்க்கும்போது கவிதை மனசுல அருவி மாதிரி கொட்டுது. ஆனா அதை எழுதணும்னு உட்காந்தா அந்த எழுத்துதான் வார்த்தை. உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதான் அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது. அதேதான் பிரமாதம். கவிதை கவிதை படி. கண்மணி அன்போடு காதலன், நான் எழுதும் கடிதமே. பொன்மணி, உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே. உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது. ஓஹோ, கண்மணி அன்போடு காதலன், நான் எழுதும் பொன்மணி, உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமா. எனக்கு உண்டான காயம் அது தன்னால ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஆவறது இல்லை. இதையும் எழுதிக்க. நடுவில் நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். பாரு, எனக்கு என்ன காயம்னாலும் உன் உடம்பு தாங்கிடும். உன் உடம்பு தாங்குமா?
தாங்காது. அபிராமி அபிராமி அபிராமி. அதை எழுதணுமா? இது காதல். என் காதல் என்னன்னு சொல்லாம எங்க எங்க அழுகையா வருது. ஆனா நான் அழுது என் சோகம் ஒன்ன தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, காதல் அல்ல, காதல் அல்ல, காதல் அல்ல. அதையும் தாண்டி புனிதமான 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 உண்டான காயமெங்கு தன்னாலே மாறி போன மாயம் என்ன பொன்மானே பொன்மானே. என்ன காயமான போதும் என் மேனி தாங்கிக் கொள்ளும் உங்கள் மேனி தாங்காது சென்றேனே. எந்த காதல் என்னவென்று சொல்லாமல் ஏங்க ஏங்க அழுகை வந்தது. எந்த சோகம் உன்னை தாக்கும் என்றெண்ணும் போது வந்த அழுகை நின்றது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. அபிராமியே தாலாட்டும் சாமியே நான் தானே தெரியுமா? சிவகாமியே சிவனில் நீயும் பாதியே அதுவும் உனக்கு புரியுமா? சுபலாலி லாலியே லாலி லாலியே அபிராமி லாலியே லாலி லாலியே. அபிராமியே தாலாட்டும் சாமியே நான் தானே தெரியுமா? உனக்கு புரியுமா? La 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 la. La 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 la. La 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 la. La 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 la. La 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 la. La 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 la. La 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 la. பாலு மகேந்திரா ஒளிப்பதிவுடன் கதைவசனம் எழுதி இயக்கிய முழுநீள நகைச்சுவை படமான இரட்டைவால் குருவி 1987 வெளிவந்தது. மோகன், அர்ச்சனா, ராதிகா முக்கிய பாத்திரங்களை ஏற்று நடித்த இந்த படத்தில் KJ யேசுதாஸ் பாடிய இனிமையான ஒரு பாடல் இது. 2 சம்சார கதைகளை வெகு சீரியஸாக பாலச்சந்தர் எடுத்துக் கொண்டிருந்த அதே வேளை பாலு மகேந்திரா அதை இன்னொரு கோணத்தில் நகைச்சுவையாக எடுத்து பார்த்தார். நேர்த்தியான ஒளிப்பதிவுக்கும் கராரான எடிட்டிங் பேர் போன பாலு மகேந்திராவின் கைவண்ணத்தில் இந்த படம் இன்னும் நினைவில் கொள்ளத்தக்க ஒரு நகைச்சுவை படம் என்றுதான் சொல்ல வேண்டும். ராஜராஜ சோழன் நான், எனையாளும் காதல் தேசம் நீதான். ராஜராஜ சோழன் நான், எனையாளும் காதல் தேசம் நீதான். பூவே காதல் தீவே மண்ணீது சொர்க்கம் வந்து பெண்ணாக ஆனதே. உல்லாச பூமி இங்கு உண்டானதே. ராஜராஜ சோழன் நான், எனையாளும் காதல் தேசம் நீதான். பூவில் காதல் தீவே.
கற்பூர தீபமே கைதீண்டும் போது பாயும் மின்சாரமே உல்லாச மேடை மேலே ஓரங்க நாடகம் இன்பங்கள் பாடம் சொல்லும் என் தாயகம் இங்கங்கு ஊஞ்சலாக நான் போகிறேன் அங்கங்கு ஆசை தீயில் நான் வேகிறேன் உன்றாக மோகனம் என் காதல் வாகனம் செந்தாமரை செந்தேன் மழை என் ஆவி நீயே தேவி ராஜராஜ சோழன் நான் எனையாளும் காதல் தேசம் நீரா பூவே காதல் தீவே கள்ளூர பார்க்கும் பார்வை உள்ளூர பாயுமே துள்ளாமல் துள்ளும் உள்ளம் தல்லாபமே வில்லோடு அம்பு ரெண்டு கொல்லாமல் கொல்லுதே பெண் பாவை கண்கள் என்று பொய் சொல்லுதே முந்தானை மூடும் ராணி செல்வாக்கிலே என் காதல் கண்கள் போகும் பல்லாக்கிலே தேனோடை ஓரமே நீராடும் நேரமே செந்தாமரை செந்தேன் மழை என் ஆவி நீயே தேவி ராஜராஜ சோழன் நான் எனையாளும் காதல் தேசம் நீரா ராஜராஜ சோழன் நான் எனையாளும் காதல் தேசம் நீரா பூவே காதல் தேவே மண் மீது சொர்க்கம் வந்து பெண்ணாக ஆனதே உல்லாச பூமி இங்கு உண்டானதே ராஜராஜ சோழன் நான் எனையாளும் காதல் தேசம் நீதான் பூவே காதல் தேவே